நீங்க இல்லன்னு சொல்றீங்க? ஆமா யுவர் ஆனர், ஏன்னா இவர் எந்த தப்பும் பண்ணல. அஞ்சு நிமிஷம் யுவர் ஆனர், ப்ளீஸ். வெற்றி, தியாகம் பண்றீங்களா? அதான் இப்ப அண்ணன் தான் நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல. இத பாருங்க, இப்போ இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள நீங்க ஏன் இன்வால்வ் ஆகுறீங்க? வெற்றி, ப்ளீஸ். நான் தான் அந்த குற்றவாளி. ஐயா, அன்னைக்கு ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்த நேரம், கட்சி ஆஃபீஸ்க்கு நானும் எங்க அப்பாவும் கார்ல போயிட்டு இருந்தோம். நான் தான் வண்டியை ஓட்டிட்டு இருந்தேன். அவசரனால கொஞ்சம் ஸ்பீடா போக வேண்டியதா இருந்துச்சு. மழை பெஞ்சிட்டு இருந்தனால எதிர வந்த வண்டி எனக்கு தெரியல. என்னோட கவனக்குறைவனால அந்த வண்டியை மோதிட்டேன். என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்கு கீழே இறங்கும் போது இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை. விட்டுட்டு கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா விசாரிச்சேன். ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் போனேன். அங்க டாக்டர் அவங்க ஒன்றும் இல்லை, அவங்க பொழைச்சிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு போய் சொன்னார். அந்த பொய்யை நான் உண்மைன்னு நம்பினேன். நேற்று வரைக்கும் அந்த பொய்யை உண்மைன்னு தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ஸ்ரீகாந்த் சாரும் அவங்க அம்மாவும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு காரணம் இப்ப உண்மைலாம் தெரிஞ்சு மறுபடியும் அதை நான் மறைச்சேன்னா அப்புறம் மூணாவது தப்பு பண்ண மாதிரி ஆயிடும் மேடம். மறுபடியும் என்னால எல்லாருமே பாதிக்கப்பட்டீங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிரு. மாமா, நீங்க என்ன சொன்னாலும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது மாமா. ப்ளீஸ் மாமா, நீங்க செய்யலன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ப்ளீஸ் மாமா. அஞ்சலி, நீ போய் சொல்லுவியா? உன்ன மாதிரி தானே நானும். நான் மட்டும் இப்படி போய் சொல்லுவேன்? நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன்? எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவ ஒன்ன மாதிரி இருந்திருப்பா. ஏன்னா நீயும் போய் சொல்ல மாட்ட, நானும் போய் சொல்ல மாட்டேன். நீயும் பாசத்துக்கு தலை வணங்குவேன், நானும் பாசத்துக்கு தான் தலை வணங்குவேன். அப்ப இப்ப மட்டும் எப்படி? நீ தைரியமான பொண்ணு. மேடம் பாத்துக்கோ. என்ன பாத்துக்கணும்? என்ன பாத்துக்க சொன்னா என்ன அர்த்தம்? என்ன என்ன மீனா? ஒரு நிமிஷம் சீக்கிரம் வாங்களே. என்ன அத்த, ஒரு நிமிஷம் வந்து கீழே பாருங்களேன். வாங்க அத்த, பாருங்க அத்த. என்ன பாருங்க. ஆளுங்கட்சி பால்வளத்துறை அமைச்சர் ஈஸ்வரமூர்த்தியின் மகன் வெற்றி பிரபல தொழிலதிபர் ஸ்ரீகாந்த் கொலை வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொண்டு கைதாகியுள்ளார். ஸ்ரீகாந்தை
தான் ஆக்சிடென்ட் செய்து கொன்றதாக நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். வெற்றி என் புள்ள இச்செய்தி வெற்றி அத்தொகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏங்க ஏங்க என்னங்க இது என்னங்க ஆச்சு இவனுக்கு? இவன் எப்பங்க ஆக்சிடென்ட் பண்ணா? அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இவன் பழிய ஏத்துக்கிட்டானாங்க. ஏங்க அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? இதத்தான் நீங்களும் கதிரும் கூடி கூடி பேசிக்கிட்டீங்களா? ஏங்க இது என்கிட்ட நீங்க முதல்லயே சொல்லல? ஐயோ, கடவுளே என்ன ஆச்சுங்க இவனுக்கு? ஈஸ்வரமூர்த்தி, என்னடா நடக்குது இங்க? ஐயோ, ஐயோ. ஏன்டா உன் புள்ள இப்படி பண்றான்? இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவனை காப்பாத்திருக்கலாம்ல. எப்படிடா விட்ட? ஐயோ, இந்த குடும்பத்தோட குலவிளக்கா இருந்தானே, அவன் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டானே, அவன் எதிர்காலம் என்ன ஆவறது? வெற்றி